நேத்திக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருங்கைக்கீரை தண்ணி சாறு தான் வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து கழனி சாறுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து எங்கள் ஊருங்களில் தண்ணி சாறுன்னு சொல்கிறது தான் பழக்கம். நடுவில் வந்து பாலும் காய்ச்சிட்ருக்கேன். அதோட வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கருணக்கிழங்கு வறுத்துட்ருக்கேன். கருணக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வறுக்க வேண்டியது தான். இப்போ வந்து ஊறுகாய் வந்து ஒன்று ரெடி பண்ணலான்னு. இது ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மாங்காவை இது போல் அந்த உள்ளே இருக்கிற அந்த தோலோடு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு அதோடு வந்து அதை நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா ஃபேன் காற்றுலேயே ஓவர் நைட் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த மாங்காயில் ஈரம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான். இப்போ அதோட பூண்டும் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டு, இதோட கடுகு கொஞ்சமாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வறுத்துட்டு அதையும் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துடணும். பட் அந்த கிளிப்பிக்ஸ்லாம் நான் சேர்க்கல. அதை மட்டும் நான் வந்து ஓரளவு சொல்லிடுறேன். அதோட அந்த கடுகு பவுடர், அதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா இது போல் குலுக்கி விட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயிலே அந்த மாங்காய், பூண்டு எல்லாம் ஊறுகாய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. மேலால் வந்து துணி வந்து வெள்ளை துணி வந்து கட்டிட்டு வெயில் அப்பப்போ வச்சு எடுத்து இது போல் குலுக்கி விட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஊறுகாய் சூப்பராக நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.